இந்த ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போய் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ ஒரு காலத்தில் பேசிக் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக எஜுகேஷன் படிக்க வந்தவங்க இப்போ டிகிரி படித்தவங்களுக்கு தான் நாலேஜ் இருக்குது, பிஜி படித்தவங்களுக்கு தான் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்தாங்க. அடுத்தது அதுக்கு தகுந்த மாதிரி வேலைகள் இதெல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் ஒரு ஜென்ரேஷனே மாறுச்சு. இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர பார்த்துட்டு எல்லாருமே இப்போ எய்ம் பண்ணி கம்ப்யூட்டர் அதிகம் படிக்க ஆரம்பித்தாங்க. இன்ஜினியர்ஸ் அது நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க. இப்போது ஒரு 20 வருஷத்தை அப்படியே நம்ம தாண்டி வந்துடுவோம். இப்போ இந்த 20 வருஷத்தை தாண்டி வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இப்போ டிகிரி படித்தவங்க, எங்கே பார்த்தாலும் இப்போ பிஜி படித்தவங்க, இங்கே மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி படித்தவங்க தான் எல்லோரும் வீட்டில் இருக்கிறாங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது இப்போது என்ன ஆச்சுன்னா, இப்போ வெறும் டிகிரி பிஜி வச்சுட்டு இப்போ வேலைக்கு போக முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்தப்போ நிறைய பேர் இப்போ நிறைய பக்கம் வேலை கொடுக்குறவங்களே வந்து எல்லாம் இங்கிலீஷ் பேஸ் பண்ணி வேலை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகே, இங்கே வேலையும் வந்து இப்போ இங்கிலீஷில் அதிகம் வந்ததுக்கப்புறம் வேலையும் இங்கிலீஷில் மாறிடுச்சு. இப்போ கம்ப்யூட்டரும் வந்ததுக்கப்புறம் எல்லாம் டெவலப் ஆகி இங்கிலீஷில் மாறின டைமில் எல்லோரும் இப்போ இங்கிலீஷ் பார்க்குறப்போ இப்போ நம்ம தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் தமிழ் வரல, மெட்ரிகுலேஷன் தான் முக்கியம் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. சரி, ஓகே, காசு இருந்தவங்க கொஞ்சம் முடிஞ்சவங்க அப்போ மெட்ரிகுலேஷனில் சேர்த்து விட்டாங்க. மற்றவங்களாம் வந்து இப்போ தமிழ் மீடியம் தமிழில் படித்தாங்க. இங்கே எல்லாமே தமிழக அரசு வந்து இதை தான் தமிழ் மீடியமில் தான் படிக்கணும் அப்படின்னு யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, நீ இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கணும்னு யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. இப்போ காமனாக யார் எங்கே படிக்க முடியுதோ அங்கங்கே படித்தாங்க. இப்போ தமிழ் மீடியமில் படித்தாங்க, இங்கிலீஷ் மீடியமில் படித்தாங்க. தமிழ் மீடியமில் படித்தவங்களும் இப்போ மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணாங்க, இங்கிலீஷ் மீடியம் நம்ம படித்தவங்களும் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து உதாரணமாக நிறைய பேர்கள் நம்ம சொல்ல முடிஞ்சாலும் இப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை பார்க்குறப்ப 30 வருஷத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரிகுலேஷன் வளர்ச்சி, இங்கிலீஷ் அதிகமாக ரொம்ப வளர்ந்துருச்சு. இப்போது தமிழ் மீடியம் வந்து குறைய ஆரம்பிச்சது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்களெல்லாம் இப்போ ஸ்ட்ரென்த்து வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருச்சு. இப்போது இங்கிலீஷ் மீடியம்லேயே படித்து இங்கிலீஷ் ஃப்ளூயன்சிங்கிறவங்களுக்கு தான் அதிக வேலை கிடச்சிது. இப்போ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, எஜுகேஷனை யாருமே ஒரு நாலேஜுக்காக பார்க்கல, இப்போ எல்லாருமே ஒரு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு டூல் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஸ்கூலில் இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் 100க்கு நீ 90க்கு மேலே எடுத்துட்டியா, இல்லை 100க்கு 100 எடுத்துட்டியா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு நாலேஜ் இருக்குதோ இல்லையோ அது முக்கியம் இல்லை, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமோ தெரியாதோ முக்கியம் இல்லை, தமிழ் தெரியுமோ தெரியாதோ முக்கியம் இல்லை. இப்போ நீ 100க்கு 100 எடுத்துட்டியா, 100க்கு 80க்கு மேலே எடுத்தியா, இது மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போனதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக படிக்கிறது இல்லை. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மார்க்குக்காக தான் படிக்கிறாங்க. நாலேஜுக்காக படிக்கிறவங்க இருந்தாலும் எத்தனை பேர் விரலோட்டு என்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நாலேஜுக்காக படித்து நான் ஒரு 70 மார்க் எடுத்துகிட்டு எனக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் யார் வேலை கொடுப்பா? இப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் போயிட்டுருக்கு. இப்போது இந்த கால சிஸ்டம் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்போ இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடந்த 30 வருஷத்தில் மெட்ரிகுலேஷன் வந்துருச்சு. இப்போ எல்லாரும் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்ன டைமில் இப்போ தமிழ் மீடியமில் கொஞ்சம் இங்கிலீஷ் லேக் ஆகுது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க, அதாவது பத்தலை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ தமிழ் மீடியமில் படித்தவங்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் லேக்காக இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீக்குவன்சி குறையுது அப்படின்னு பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, எங்கே எவ்வளோ கடன் வாங்கினாலும் போய் இங்கிலீஷ் மீடியமில் சேர்த்துறதுக்கு ஆரம்பித்தாங்க. இப்போ தமிழ் மீடியமில் ஸ்ட்ரென்த் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக குறைஞ்சது. இப்போ எல்லோரும் இங்கிலீஷ் மீடியமில் சேர்த்துட்டு என் பையன் நல்லா இங்கிலீஷில் படித்து நல்லா ஒரு டிகிரி இதெல்லாம் படித்து எப்படியோ போய் செட்டில் ஆகிடுவான், அவனோட லைஃப்பை பார்த்துக்குவான் சம்பாதிச்சு அப்படின்னு வந்துட்டாங்க. அப்படி வந்த அதே சமயம் இப்போ இங்கிலீஷில் எல்லோரும் படித்து இப்போ வீட்டுக்கு 4 இன்ஜினியர்ஸ், தெருவுக்கு 4 டாக்டர்ஸ், இப்படி எந்த ஒரு இது எடுத்தாலும் எல்லாம் நிறையா படிப்பு படித்ததுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேலைக்கு என்ன இருக்குது அப்படின்னு திரும்பி பார்க்குறப்போ 1000 பேர் படிச்சிருக்கிறாங்கன்னா வெறும் 100 வேக்கன்சி கூட இல்லை. இப்போ படித்தவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஊருக்கு ஒருத்தன் தான் இருந்தால் ஊரே வந்து வேடிக்கை பார்த்துட்டு போச்சு அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ ஊர் ஃபுல்லாக படிச்சிருக்கிறான், ஆனால் அவனை வந்து பார்க்குறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது.